மாடுகள் மற்றும் நாய்களால் சென்னைக்கு புதிய ஆபத்தான்னு பார்க்க போகிறோம். காரணம் என்னென்னா, இன்று காலையிலிருந்து பார்த்த காட்சிகள் நம்மை உலுக்கி இருக்கும், அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கும். ஒரு எருமை மாடு பெண் ஒருவரை முட்டி அவரை தரதரவென இழுத்து சென்ற காட்சிகள் பதைக்க வைத்திருக்கிறது அப்படின்றதா அதனுடைய உண்மைத்தன்மை. இதே மாதிரி கடந்த மாதம் 1000 விளக்கு பகுதியில் ஒரு வளர்ப்பு நாய் ஒரு சிறுமியை கிடைத்து சிறுமியினுடைய தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய சதைகள்லாம் வெளியில் ஆபத்தான நிலையில் அவர் அறுவை சிகிச்சை மேற்கொண்டார் அப்படின்றத பார்த்தோம். நாய்களால் சென்னையில் ஆபத்தா அப்படின்ற கேள்வி இருந்தப்போ இப்போ மாடுகளாலையும் ஆபத்தா அப்படின்ற கேள்வி ஏற்பட்டிருக்கிறது. பார்க்கலாம். மாடு முட்டிய சம்பவங்கள் நம்ம ஒரு தோராயமாக பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 6 மாதத்திற்கு முன்பு ஒரு முதியவர் 10 நாள் சிகிச்சை பெற்று உயிரிழந்தார். மாடு முட்டி ஒரு சிறுவன் உயிரிழந்திருக்கிறார் அப்படின்னு சில சம்பவங்கள்லாம் அவ்வப்போது சென்றது. அதை நம்ம குறிப்பாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஆகஸ்ட் முதல் இதுவரை 13 சம்பவங்கள் மாடு முட்டியதாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் 17 பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது, 3 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்றது இதுவரை வந்திருக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. அப்போ மாடுகள் அப்படின்றது வீடுகளில் அந்த மாட்டு உரிமையாளர்கள் வளர்ப்பது அல்ல அருகே இருக்கக்கூடிய மேய்ச்சல் இடங்களில் விடுவது அப்படின்றதான் விதி. அதை தாண்டி சாலைகளில் இந்த மாடுகளால் விபத்து ஏற்படுவது இதில் சேரல. மாடுகள் முட்டுவதே இந்த கணக்கு, விபத்துகள் இதெல்லாம் இதை தாண்டிய கணக்காக இருக்கிறது. என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க மாநகராட்சி அப்படின்றதையும் பார்க்கலாம். பாருங்க, மாநகராட்சி இதுவரை இந்த மாதிரி சாலைகளில் சுற்றி திரியக்கூடிய மாடுகள், முட்டிய மாடுகள், ஆபத்தாக இருக்கக்கூடிய மாடுகள்னு 1117 மாடுகளை இதுவரை பிடித்திருக்காங்க. இந்த பிடிக்கப்பட்ட மாடுகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, முதல் முறை பிடிபட்டால் அவர்களுக்கு 5000 ரூபாய் அபராதம், 2வது முறை பிடிபட்டால் 10,000 ரூபாய் அபராதம். அதே மாடு அல்ல அதே உரிமையாளர் மீண்டும் அந்த மாட்டை வெளியில் விட்டுருந்தார் அப்படின்னா, 3வது முறை அப்படின்னா அந்த மாடு பறிமுதல் செய்யப்படும். பறிமுதல் செய்யப்பட்டு அது என்ஜிஓ வசம் ஒப்படைக்கப்பட்டு அவருக்கு திரும்ப தரப்படாது அப்படின்றதா விதி. ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் படி இவ்வளோ மாடுகள் பிடிக்கப்பட்டது, எத்தனை என்ஜிஓ வசம் ஒப்படைக்கப்பட்டது அப்படின்னா அதில் டேட்டா இல்லை. காரணம் என்னென்னா, அவ்வாறு கொடுப்பதற்கு கடும் எதிர்ப்பு எழுகிறது, கொடுக்க விட மாட்டாங்க. பல சங்கங்கள் நிறுவனங்கள்லாம் இதில் உள்ள வர்றாங்க அப்படின்னு மாநகராட்சி தரப்புலேருந்து சொல்லப்படுகிறது. அதனால அபராதம் விதிக்கிறாங்க, கொஞ்ச நாள் வச்சிருக்காங்க, திரும்ப அவர்களிடமே கொடுத்து விடுறார்கள் அப்படின்ற தகவல்களும் கொண்டிருக்கிறது. சரி, இது மட்டும் போதுமா? அபராதம் மட்டும் போதுமானா? ஒருவேளை முட்டுனா அவங்க மேலே, அந்த உரிமையாளர் மேலே வழக்கு பதிவு செய்யப்படுது. யாருக்காவது தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்களா அப்படின்றது கேள்வியாக இருக்கிறது. அடுத்தது, சரி, உரிமையாளர் மேல வழக்கு பதிவு செய்யப்படுது, அவங்களுக்கு என்ன தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு, இல்லை என்ன தண்டனை வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இல்லை அப்படின்றதா பதிலாக வருகிறது. சரி, இப்போ அதிகாரிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மாநகராட்சி தரப்புல இருந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் சாலைகளில் இந்த மாதிரியான விபத்துகள் நடக்குது, மாடுகள் இருக்கு, சாலைகளில் போகுது, சிறுவர்கள் அச்சுறுத்துது, பெரியவர்கள் அச்சுறுத்துதுன்னா அங்கே மாடுகளை பிடிக்க சென்றால் கடும் எதிர்ப்பு எழுகிறது. மாடை வளர்க்கக்கூடியவங்க ஒன்று சேர்ந்துக்கிட்டு அதிகாரிகளை பிடிக்க விடாமல் மாநகராட்சி ஊழியர்களை தடுக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் எழுகிறது அப்படின்றத பார்க்கிறோம். அதே போல மாடுகளை ஏன் நம்ம தடை விதிக்கக்கூடாது, சென்னையில் ஆபத்தான முறையில் தானே இருக்கின்ற கேள்வி எழுறப்போ நம்ம மாநகராட்சி அதிகாரிகள்கிட்ட கேட்குறப்போ அவங்க சொல்றாங்க, மாடுகளை வளர்ப்பதற்கு தடை இல்லை. ஏன்னா இது தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்றத்தில் இருக்கப்போ 2000 வருடத்தில் இதே விஷயத்தில் மாடுகளை வளர்க்க தடை இல்லை அப்படின்ற தகவல் கூறப்பட்டிருக்கு. திரும்ப அந்த கார்டை நம்ம பார்க்கலாம். மாடுகளை வளர்க்க தடை இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால அவங்களுக்கு வழிகாட்டி நெறிமுறைகள், அதாவது மாடுகளை வளர்க்கணும் அப்படின்னா குறிப்பிட்ட இடம் இருக்கணும், அதற்கு மேய்ச்சலுக்கு தேவையான இடம் மாதிரியான விஷயங்கள் இருக்கணும், அல்லது இந்த மாடுகளுக்கு தேவையான உணவு கொடுக்கணும். இந்த மாதிரி நம்ம கைட்லைன்ஸ் தான் கொடுக்க முடியும். அது வெளியில் வந்தால் அவர்களை கேட்க முடியும், அபராதம் விதிக்க முடியும். மாடுகளையே வளர்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் தடுக்க முடியாது அப்படின்னு மாநகராட்சி அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. அதோடு இன்னொன்று சொல்கிறாங்க, சுகாதாரமான சூழலில் இந்த மாடுகள் வளர்க்கப்படுவதில்லை அப்படின்னு மாநகராட்சி ஆணையர் நேரடியாக கள ஆய்வு ஈடுபட்டார். சாக்கடையை இந்த மாடுகள் குடித்து கொண்டிருந்தது, கால்வாயில் பிறண்டு கொண்டிருந்தது, குப்பை தொட்டிகளை உண்டு கொண்டிருந்தது, பேம்பர்ஸ் சாப்பிடக்கூடிய மாடுகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. சுகாதாரமற்ற சூழலில் தான் சென்னை மாநகரத்துக்குள்ள பெரும்பாலான மாடுகள் வளர்க்கப்படுகிறது. நம்ம அருகிலே சுத்தமான மாட்டுப்பால் அப்படின்னு வாங்குறோம், ஆனால் அந்த மாடுகள் சுகாதாரமாக இருக்கான்றது கேள்விக்குறியாக இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.